கர்த்தருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வேளையில வேதாகமத்தில் உள்ள ஆச்சரியத்தை படிப்பதற்கு ஆர்வமா இருக்கிறீங்கன்ட்டு நான் நம்புறேன். நம்மோடு இணைந்திருக்கிறாங்க அருமை சகோதரர் பீட்டர் மாதன் அவர்கள். வாங்க அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மாதவன், எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையினால நலமா இருக்கிறேன், சுகமா இருக்கிறேன். ஆமென். இந்த நாள்ல நம்ம வேதாகமத்துல இருந்து என்ன ஒரு ஆச்சரியமான காரியத்தை பார்க்க போறோம்? வேதாகம ஆச்சரியங்கள்ல இன்னைக்கு நாம அப்போஸ்தலனாகிய பவுலின் உபவாசத்தை பற்றி பார்க்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலின் உபவாசம் மிகவும் முக்கியமான ஒரு உபவாசம். இந்த உபவாசத்தின் நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணுங்கிறது என்னுடைய ஜெபமாகவும் வேண்டுதலாகவும் இருக்கிறது. சரி. அப்போஸ்தலனாகிய பவுல் மனம் மாறாத காலத்தில் சவுலாக இருந்தார். அவருக்கு என்ன வாழ்க்கையில ஒரே நோக்கம் இல்ல ஃபுல் டைம் ஜாப் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் இயேசுவை கிறிஸ்துவாக மேசியாவாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை கட்டி எருசலேமுக்கு அழைத்து கொண்டு வந்து அவங்களை உபத்திரவப்படுத்துவது, அவங்கள மறுதலிக்க வைக்கிறது, அவங்கள மரண பரியந்தமும் துன்பப்படுத்துறது, இப்படி சித்திர வேதனை படுத்தக்கூடிய வேலையை முழு நேர வேலையா அவர் பார்த்தாரு. சரி. இப்படிப்பட்ட வேலைகளை செய்வதனால் ஆண்டவருக்கு சந்தோஷத்தை உண்டாக்குகிறேன் என்ற வைராக்கியம் கொண்டிருந்த நபராக இருந்தவர் யாரு அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல். அதாவது மனம் திரும்பாத நேரத்துல இருந்தப்போ, சவுலா இருந்தபோது. கரெக்டா சொன்னீங்க. இப்ப விஷயத்துக்கு வரலாம். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் மனம் திரும்பாமல் இருந்தபோது சவுலாக இருந்தார். அவர் தமஸ்கு என்ற ஊரை நோக்கி போய்கிட்டு இருக்கிறார். சரி. அங்க யாராவது கிறிஸ்தவர் கிடைப்பாங்க, கட்டி தூக்கிட்டு வந்துடலாம், வந்து இங்க எருசலேம்ல வச்சு உபத்திரவப்படுத்தலாம் நினைச்சிட்டு போய்கிட்டு இருக்கிறாரு. போய்கிட்டு இருக்கிற நேரத்துல அந்த வழியில, தமஸ்குக்கு போற வழியில வானத்துல இருந்து ஒரு ஒளி அவர் மீது வீசுகிறது. சரி. அப்ப வீசும்போது அவருக்கு சட்டென்று என்ன செய்யறதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலையில ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குது. சரி. என்ன சத்தம் கேக்குது அப்படின்னா, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்ற சத்தம் கேட்கிறது. உடனே அவர் கேட்கிறார், ஆண்டவரே நீர் யார்? இத்தனை நாளா நானு ஆண்டவருக்கு பிரியமானதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு கேட்கிறாரு. சரி. உடனே அங்க இருந்து ஒரு சத்தம் கேக்குது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு. இப்ப இத்தனை நாளா இயேசுவை பின்பற்றக்கூடிய பின்னடியார்களை உபத்திரவப்படுத்துவது, சித்திர வேதனை கொடுப்பது, மரண பரியந்தமும் அவர்களை துன்பப்படுத்துவதுதான் இவருடைய வேலையாக பணியாக இருந்தது. இப்போ இவர் ஆண்டவரே நீர் யார், அந்த தெய்வம் யாரு, அந்த தெய்வத்தையா நான் துன்பப்படுத்திட்டேன் அப்படின்னு நீர் யாருன்னு கேட்ட உடனே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்றத பார்க்க முடியுது. இவருக்கு ஷாக்கா இருந்திருக்குமா இல்லையா? தான் வாழ்க்கையில முக்கியமான நேரத்துல இயேசு ஏற்றுக்கொண்ட எல்லாரையும் உபத்திரவப்படுத்தணுங்கிறத நோக்கமா வச்சுட்டு கங்கணம் கட்டி கொண்டு திரிந்த நபராக இருந்தார். அப்படி அவங்களெல்லாம் உபத்திரவப்படுத்துறதுதான் தேவனுக்கு பிரியமான சந்தோஷமான விஷயம். தேவனை சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா நீ துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கிற அந்த தெய்வமே யாருதான்? நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்றத பார்க்க முடியுது. இப்படி அவர் திகைத்து கொண்டிருக்கிற நேரத்துல ஒரு அழகான கேள்வி கேட்கிறாரு, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் அப்படின்னு கேட்கிறாரு. நான் என்ன ஆண்டவரை செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ பட்டணத்திற்குள்ள போ, அங்கே உனக்கு செய்வது என்னவென்று சொல்லப்படும். சரி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவர் பட்டணத்துக்குள்ள வராரு. அந்த ஒளி பிரகாசம் பட்டதுனால அவர் கண் பார்வை இழந்தவரா இருக்கிறாரு. இப்ப 3 நாள் அவரு உணவு புசிக்காம இருக்கிறாருங்கிறத பார்க்க முடியுது. இப்படி அந்த 3 நாள் உணவு புசிக்காம உபவாசம் இருக்கிறார். அந்த உபவாசத்தின் போது அவர் எப்படி அந்த உபவாசத்தை கடைபிடித்தார் என்ற அந்த வசனத்தை வாசித்து அந்த நோக்கத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், புரிந்து கொள்ளலாம். வாசிக்கலாமா? கண்டிப்பா. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. 3 நாள் அவருக்கு என்ன இல்ல, பார்வை இல்ல. அது மட்டும் இல்லாமல் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தார். ஒரு கம்ப்ளீட் ஃபாஸ்ட் இல்லைங்களா? தானியல் மாதிரி இதை நான் சாப்பிட்டுக்கிறேன், இதெல்லாம் நான் விளக்குனேன் அப்படி இல்ல. இது ஒரு முற்றிலுமான ஒரு கம்ப்ளீட்டான ஃபாஸ்டிங்கா என்ன பண்றாரு அப்படின்னா இருக்கிறார். அப்ப இந்த உபவாசத்தின் போது 3 நாள் பார்வை இல்லை, யாரும் தன்னுடைய கண்களுக்கு முன்பாக தெரியாம இருள் மட்டும்தான் தெரியக்கூடிய, கருப்பு மட்டும்தான் தெரியக்கூடிய ஒரு நேரம். இந்த நேரத்துல அவர் அந்த உபவாசத்தில் தண்ணீர் குடியாமல் உணவு புசிக்காமல் என்ன விஷயம் சிந்தித்திருப்பாரு அப்படிங்கிற சிந்தனை உபவாசம் இருக்கக்கூடியவர்களுக்கும் இருக்க வேண்டிய ஒரு சிந்தனை. சரி, என்ன சிந்தனை அப்படின்னா,
பவுலின் உபவாசத்தில் அவர் தன்னை பரிசோதித்து பார்த்தார், தன்னை சோதித்து பார்த்தார், சரி தன்னை பரீட்சித்து பார்த்தார், செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணாரு. சரி அப்படின்னா என்ன அப்படின்னா, இத்தனை நாளாக இயேசுவை நான் துன்பப்படுத்தினா, இயேசுவை பரலோகத்தின் தேவனை நான் சந்தோஷப்படுத்துறேன் என்ற வைராக்கியம் கொண்டுதான் இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களையே நான் ஒடுக்குவதற்கு, அடக்குவதற்கு, உபத்திரவப்படுத்துவதற்கு, சித்திரவேதனைப்படுத்துவதற்கு, துன்பப்படுத்துவதற்கு நான் போனேன். சரி பரலோகத்தின் தேவனை சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் அந்த தெய்வத்தை துன்பப்படுத்திக்கிறவனா நான் இருக்கிறேனா ஆமா அப்படின்னு என்ன பண்றாரு அப்படின்னா சிந்தித்து பாக்குறாரு. சரி அப்படி அவரை துன்பப்படுத்துறேன் அப்படின்னா எப்படி எல்லாம் நான் துன்பப்படுத்தி இருக்கிறேன்னு யோசித்து பார்த்தா நிச்சயமா அவருக்கு என்ன தோணி இருக்கும் அப்படின்னா, ஆண்டவருடைய சீஷனான ஸ்தேவான கல்லெறிந்து கொலை செய்ததில் யாருக்கும் பங்குண்டு, யாரும் சம்மதித்து இருந்தார் என்றால் இந்த சவுல் என்ற பின்னாளில் மனம் மாறிய பவுலாக இருந்த இந்த நபரும் ஸ்தேவான் கொலை செய்யப்படுவதற்கு சம்மதம் தெரிவித்த நபராக இருந்திருக்கிறாரு. அப்ப அவருடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் மூலமா இயேசுவை நான் துன்பப்படுத்தி இருக்கிறேன், யார் யாரையெல்லாம் நான் துன்பப்படுத்தும் போது இயேசு துன்பப்படுத்தப்பட்டிருக்கிறார் என் மூலமாகங்கிறத சிந்தித்து பார்த்திருப்பாரா இல்லையா? நிச்சயமா பார்த்திருப்பாரு. இந்த நோக்கம் உபவாசம் இருக்கக்கூடிய நமக்கும் வரணும். என்ன வரணும் அப்படின்னா, என் வாழ்க்கையில இத்தனை நாள் ஆண்டவருக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என் வாழ்க்கையில இருந்து ஏதேனும் இயேசுவை துன்பப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேனா அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும்? யோசிச்சு பார்க்கணும், சோதித்து பார்க்கணும். சரி, அது மட்டும் இல்ல, நம்ம இன்னும் சுய பரிசோதனை செய்யக்கூடியவர்களா இருக்கணும். சில கேள்விகளை கேட்கிறேன், நீங்க மனதுல வைத்துக் கொள்ளுங்க. சரி, என்னுடைய வாழ்க்கையில நான் பேசக்கூடிய வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகளோ, கோபம் நிறைந்த வார்த்தைகளோ, எரிச்சல் நிறைந்த வார்த்தைகளோ, தகாத வார்த்தைகளோ, பிறரை பற்றின அவதூறு பரப்பக்கூடிய காரியங்களோ, ஏதேனும் வார்த்தை இயேசுவை துன்பப்படுத்தி இருக்குதா அப்படின்ட்டு சுய பரிசோதனை செய்யணும். ஆமா ஆமா, அது மட்டும் இல்ல, சரி, ஏதேனும் உணவு காரியங்கள் என்னுடைய உடலை, ஆண்டவர் வசிக்கக்கூடிய இந்த உடலை கெடுக்கக்கூடியதாக, ஆண்டவரை துன்பப்படுத்தும்படியாக ஏதேனும் நான் செய்திருக்கிறேனா அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும்? சிந்தித்து பார்க்கணும். என்னுடைய கண்கள் பொழுதுபோக்கு காரியங்களோ இல்ல அநேக காரியங்களை பார்க்குது, நான் பார்க்கிற காரியம் ஏதாவது இயேசுவை துன்பப்படுத்தி இருக்குதா? என்னுடைய காதுகள் என்னென்னமோ விஷயங்கள் கேட்குது, யார் யாருக்கோ காது கொடுக்குறேன், தவறான காரியங்களை கேட்கறதுக்கு கூட, அதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷத்துக்காக கூட என் காதுகளை நான் கொடுக்குறேன். என் காதுல நான் கேட்ட விஷயங்கள் இயேசுவை துன்பப்படுத்தி இருக்குதா? என்னுடைய செய்கைகள் ஏதேனும் இயேசுவை துன்பப்படுத்தி இருக்குதா? என்னுடைய இதயத்தில் உள்ள பெருமை, பொறாமை, எரிச்சல், என்னுடைய சிந்தையில உள்ள ஏதேனும் அசுத்தமான காரியம் இயேசுவை துன்பப்படுத்தி இருக்குதா அப்படிங்கிறத, இயேசுவை வாழ்க்கையில ஏதேனும் காரியங்கள் துன்பப்படுத்தி இருக்குதாங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? சிந்தித்து பார்க்கக்கூடிய நபர்களா இருக்க வேண்டும். அப்படி நம்ம சிந்தித்து பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு இன்னின காரியங்களில் நீ என்னை துன்பப்படுத்தி இருக்கிறாங்கிறத என்ன பண்ணுவாங்க? வெளிப்படுத்துவாங்க. அப்படி அதை வெளிப்படுத்தும் போது நாம் ஆண்டவருடைய பலத்தினால அதை ஜெயித்து முற்றிலுமா நம்ம என்ன பண்ணுவோம்? மாறுவோங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் ஆண்டவரே அப்படின்னு என்ன பண்ணாரு? கேட்டாரு. அதே போன்று நாமளும் நம்முடைய உள்ளத்துல உபவாசித்து இருக்கும்போது என்னென்ன காரியங்கள்லாம் ஆண்டவருக்கு துன்பப்படுத்தி இருக்குதுங்கிறத பரிசோதித்து பார்க்கணும். அதே நேரத்துல, ஆண்டவரே என்னுடைய படிப்பின் காரியத்தில் உமக்கு சித்தமான படிப்பை நான் எப்படி தேர்ந்தெடுக்கிறது? வேலையின் காரியத்துல உமக்கு பிரியமான வேலையை நான் எப்படி தேர்ந்தெடுக்கிறது? ஏன்னா அநேக வேளையில் பொய் பேசுவது என்பது யதார்த்தமான ஒரு பரீட்சையப்பட்ட ஒரு காரியமாக மாறி வருகிறது. ஆமாவா இல்லையா? அப்ப உமக்கு பிரியமான வேலையை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? உமக்கு பிரியமான படிப்பை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறவங்க, ஆண்டவரே நான் இப்பொழுது இந்த பெண்ணையோ இல்ல இந்த ஆணையோ திருமணம் செய்யணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், இது உமக்கு பிரியமான நபர் தானா? உமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செயல் செய்கிறேனா இல்ல துன்பப்படுத்தக்கூடிய செயல் செய்கிறேனா?
என்பதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், சரி, சோதித்து ஆராய்ந்து பரீட்சித்து பார்க்கக்கூடிய நபர்களா இருக்க வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். இப்படி நம்மை நாம் சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக உபவாச நேரத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி செய்வதை பற்றி வேதாகமம் சில வசனங்கள் கூறுகிறது. ஒன்றன் பின் ஒன்றாக வாசிக்கவா? கண்டிப்பா. 2 கொரிந்தியர் 13:5. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். கலாத்தியர் 6:4. அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். எபேசியர் 5:10. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். இந்த வசனத்திலிருந்து நாம தெளிவாக படிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, கர்த்தருக்கு பிரியமானதை சோதித்து பாருங்க, நீங்க விசுவாசத்துலதான் இருக்கிறீங்களாங்கிறத சோதித்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து சோதித்து அறியும்படியாக வேதாகமம் சொல்லுகிறது. அப்படி நம்முடைய குறைவு பரலோகத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டால் நிச்சயமாக ஒப்பு கொடுத்து மனமாற்றம் அடைய நாம் இடம் கொடுக்க வேண்டும். பவுலின் உபவாசம், அவருடைய உபவாசத்தின் 3 நாட்கள் தன்னை பரிசோதனை செய்து மாற்றிக்கொள்ள இடம் கொடுத்தார். ஆண்டவருக்கு பிரியமற்ற துன்பம் ஏற்படுத்தக்கூடிய காரியம் என்னவென்று அவர் தேர்ந்தெடுத்து அதை மாற்றிக்கொள்ள ஒப்பு கொடுத்தார். நாமும் பவுலின் உபவாசத்தை போன்று உபவாசம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு துன்பம் ஏற்படுத்தக்கூடிய செயல் இம்மி அளவும், இந்த சின்னோண்டு சொல்றத இம்மி அளவும் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லளவும் இருந்தா கூட அதை மாற்றி விடுவதற்கு நாம் இடம் கொடுப்போம். தேவன் தாமே இதை செய்யக்கூடிய மனதுடையவர்களா இருக்கிற யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ரொம்பவே ஒரு ஆச்சரியமான தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயமா இதை பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு இது தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஊன்றுதலாக இருந்து தங்கள் வாழ்வை பவுலை போல மாற்றிக்கொள்ளத்தக்கதாக, சுய பரிசோதனை செய்து கொள்ளத்தக்கதாக இருக்கும்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென் சகோதரரே. என்ன நேயர்களே, இந்த வேதாகம ஆச்சரியம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.